அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சண்முக சுந்தரம். திருப்பரங்குன்றத்தினுடைய முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அலங்காவலராக இருக்கின்றேன். இன்று மிகப்பெரிய ஒரு நன்னாளாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இன்று எம்பெருமான் 6 வடைகளிலே 6வது வடையாக வீட்டிற்கும் எம்பெருமான் அருள்மிகு பழமுதி சோலையினுடைய முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் இன்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்து சமய அனைத்துடைய அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் உள்ளூர் அமைச்சர்களுக்கும் அனைத்து எம்எல்ஏ அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர். அதிகாரிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்போடு இந்த கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது என்று நினைக்கும் பொழுது மனம் உள்ளம் குளிர்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அனைவருக்கும் நன்றி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக இருந்தது, ஒரு குறை இல்லை. அதிகாரிகள் அனைவரும் மிக சிறப்பாக செய்திருந்தனர். அரசாங்கம் வெகு சிறப்பாக செய்திருந்தது. மதுரையில் முதல் படையும் மதுரையில் தான் இருக்குது, 6ஆம் படையும் மதுரையில் தான் இருக்குது. 6ஆம் படை முருகனுக்கு இன்னைக்கு 6வது விட முறை எப்படி என்றால், முதல் படை என்பது திருமண கோலம், 6வது விடை என்பது வெற்றி கோலம். இங்கு தெய்வானை வள்ளி தெய்வானையோடு வெட்டியிருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய இந்த அருள்மிகு எம்பெருமானை தரிசனம் செய்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பழமுதி சோலை என்றாலே ஒரு பரவசம் அடையக்கூடிய ஒரு பக்தியான கோயில் அது.